السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்னாலும் எனக்கு முன்னாலும் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். வமாதா கத்தம்த லிஹாத தீன், இந்த தீனுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எதை அர்ப்பணித்தீர்கள், எதை முற்படுத்தினீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே முஸ்லிம்களாக எம்மை படைத்து இந்த இஸ்லாமிலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹிடத்திலே நாம் கேட்டு வாங்கியதா? இல்லை. கண்ணியத்துக்குரிய நண்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் எமக்கு செய்த உதவி இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். அல்லாஹ் கூறுகிறான், உங்களால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு எந்த உதவியும் கிடையாது, உங்களால் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எந்த பலனும் இல்லை என்பதை நபியை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். இந்த ஈமானை கொடுத்து இந்த இஸ்லாமில் உங்களை வாழ வைப்பதற்கு அல்லாஹ் தான் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்திலே யாரும் யாரையும் விரும்புவர்களை நேர்வழியில் செலுத்த முடியாது. ஏன்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் நேரடியாகவே பேசுகிறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாகின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் விரும்புவர்களை நேர்வழியில் செலுத்த முடியாது, அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர்களைத்தான் நேர்வழியில் செலுத்த முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான், எம்மை தேர்ந்தெடுத்து. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மார்க்கம் அல்லாஹ் எமக்கு கொடுத்த மார்க்கம், அல்லாஹ் எம்மை தேர்ந்தெடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தீனுக்காக, இந்த அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, இதன் மூலமாக நாம் பெறுகின்ற பலனுக்காக, இது மூலமாக அல்லாஹ்விடம் இருக்கின்ற நம்முடைய தொடர்புக்காக அல்லாஹ்விற்கு என்ன அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கிறோம், அல்லாஹுடைய தூதருக்கு என்ன அர்ப்பணிப்பை கொடுத்திருக்கிறோம், அல்லாஹுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிற்கு என்ன அர்ப்பணிப்பை எம்மால் முடிந்ததை நாம் செய்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இந்த துன்யாவிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை அர்ப்பணிக்கிறோம். இந்த துன்யாவிலே நாம் பெறுகின்ற இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களுக்காக அல்லாஹுடைய தீனை துறக்க தயாராகிறோம். தொழுகையை விடுகிறோம் இந்த துன்யாவிலே செல்வத்தை தேடுவதற்காக. வணக்க வழிபாட்டை விட்டு தூரமாகிறோம் இந்த துன்யாவிலே நாம் வசதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக, நம்முடைய குடும்ப வாழ்விற்காக எதையும் அர்ப்பணிக்க தயாராகிறோம். எம்முடைய பிள்ளைகளுக்காக எதையும் அர்ப்பணிக்க தயாராகிறோம். எம்முடைய தொழிலுக்காக எதையும் அர்ப்பணிக்க தயாராகிறோம். எவ்வளவு நேரங்களையும் கொடுக்க தயாராகிறோம். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கம், இந்த சத்தியமான தீனுக்காக எதை நாம் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். எதை அர்ப்பணித்திருக்கிறோம்? இந்த துன்யாவிற்காக நாம் எதை அர்ப்பணித்திருக்கிறோம்? அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எதை அர்ப்பணித்திருக்கிறோம்? காலையிலே எழுகிறோம் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக. எத்துணை பேர் எம்மிலே ஒரு தூக்கத்தை அர்ப்பணிக்கிறார்கள் அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவதற்காக. எம்மிலே எத்துணை பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் அல்லாஹுடைய புத்தகம் குர்ஆனை ஓதுவதற்காக. எம்மிலே எத்துணை பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மணி நேரத்தை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக, அல்லாஹுவை பற்றி மக்களுக்கு எடுத்து வைப்பதற்காக, அல்லாஹுடைய தூதரை பற்றி மக்களிடத்தில் பேசுவதற்காக, இந்த அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்துவதற்காக, அல்லாஹுடைய கலிமாவை இந்த உலகம் அனைத்திலும் எடுத்துச் செல்வதற்காக என்ன அர்ப்பணிப்புகளை எம்மால் முடிந்ததை நாம் செய்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஒரு சிறு தூக்கத்தை கூட எம்மால் தொழுகைக்காக தியாகம் செய்ய முடியவில்லையே. ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தை கூட அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு, அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹுடைய தூதருடைய வழியை பின்பற்றி அதை படிப்பதற்கு, அல்லாஹுடைய தூதரும் கூறிய கடமைகளையும் செயல்முறைகளையும் எம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்துவதற்கு என்ன நேரங்களை, என்ன செயல்பாடுகளை அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். முஸ்அப் இப்னு உமைர் மக்காவிலே மிக செல்வத்தோடு வாழ்ந்த தோழர். முஸ்அப் இப்னு உமைர் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அந்த தெருவிலே செல்பவர்கள் அடையாளம் காணலாம். முஸ்அப் இந்த தெருவிலே நடந்து சென்றிருக்கிறார் என்று அவர் இட்ட அந்த அத்தருடைய நறுமணத்தை வைத்து. அவ்வளவு செல்வத்தோடு வாழ்ந்த தோழர். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றார், அல்லாஹுடைய தீனை ஏற்றார், அல்லாஹுடைய தூதருக்கு சாட்சி கொடுத்தார். குடும்பம் அவரை ஒதுக்கி வைத்தது, செல்வத்தை விட்டு தூரமாக்கியது. பல ஆடைகளை ஒரு நாளில் உடுத்து அலங்கரித்து கொண்ட முஸ்அப் இப்னு உமைர்
ஒரே ஆடையோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அதே ஆடையிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் பல நாட்களை கழித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹதுடைய போர்க்களத்தில் செல்வந்தவராக வாழ்ந்த அந்த தோழர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றி ஏழையாக மாறி உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஷஹீதாக கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அல்லாஹுடைய தூதர் அவரை கஃனிடுவதற்காக அவருடைய உடலை எடுத்து வருகிறார்கள். அவருடைய உடலின் மீது கஃன் துணி போடப்படுகிறது. அவருடைய தலையை மூடினால் கால் தெரிந்தது, காலை மூடினால் தலை தெரிந்தது. இருக்கின்ற ஆடையை வைத்து மூடிவிட்டு மீது இருக்கக்கூடிய உறுப்பை இலை தொலைகளால் மறைத்து அடக்கம் செய்யப்பட்டார் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய தியாகங்களை கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். அவர்களோடு வந்த தோழர்கள் அனைவரும் ஹாலித் பின் வலீத், யாசிர், சுமையா, பிலால், அம்மார், உமர், அபூபக்கர் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மஈன். இந்த அத்துணை தோழர்களுடைய தியாகங்களையும் எண்ணி பாருங்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு முன்னால் எம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி பாருங்கள். என்ன செய்திருக்கிறோம் இந்த தீனுக்காக? எதை அர்ப்பணித்திருக்கிறோம் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக? இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் குடும்பங்களுக்காக. இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் செல்வத்திற்காக. இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும். இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக. இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய தீனை பின்பற்ற வேண்டும், அதை கற்க வேண்டும் என்ற ஆசைக்காக. இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய தீனுக்காக எதையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நோக்கத்தோடு. இந்த உலகத்திலே சிலர் வாழ்கிறார்கள் மறுமையை நோக்கமாக கொண்டு, மறுமையின் வெற்றியை நோக்கமாக கொண்டு. இவர்களின் நோக்கத்தை எடுத்து பாருங்கள், இவர்களின் நோக்கத்தை எடுத்து பாருங்கள். இந்த இரண்டு நோக்கத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க தயாராக இருக்கிறான். அவர்களுடைய தேர்ந்தெடுப்பின் காரணமாக அல்லாஹ் கூறுகிறான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். இந்த உலகம் வேண்டுமா, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் இந்த உலகத்தின் இன்பங்களும் வேண்டுமா, அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் நரகத்தை தவிர எதுவும் உமக்கு கூலியாக கிடைக்காது. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், ஆனால் உனக்கு மறுமை வேண்டுமென்றால், அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டுமென்றால், அல்லாஹுடைய தீனுக்காக நீ அர்ப்பணிக்க தயாராக வேண்டுமென்றால் முயற்சிக்கு மேல் சிரமத்திற்கு மேல் சிரமமெடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிரமங்கள், அந்த அர்ப்பணிப்புகள் அனைத்தையும் அங்கீகரித்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை, அவனுடைய பொருத்தத்தை கூலியாக கொடுப்பான். வமாதா கத்தம்த லிஹாதத்தீன். என் சகோதரனை, என் சகோதரியை ஒவ்வொரு நாளும் சிந்தித்துப்பார். உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய, இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு சிறந்த அருள்கொடைகளை தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய தூதருக்காக, அவனுடைய மார்க்கத்திற்காக எதை அர்ப்பணித்தாய், எதை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாய்? யா அஃபி யா உக்தி உன்சுர் ஹாதத்தீன். என் சகோதரனை, என் சகோதரியை, இந்த மார்க்கத்திற்காக உதவி செய். இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திலே எடுத்துச் செல்வதற்காக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக்கொள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வின் உதவியாளர்களாக மாறுங்கள். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.